ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. தங்கப்பிள்ளையே, உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன் குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கப் போகின்றது. உன் எதிர்கால வாழ்க்கை உச்சத்தில் உன்னை கொண்டு செல்ல என்ன செய்ய வேண்டுமோ அது இனிமேல் நடக்கப் போகின்றது. ஆம் என் செல்லமே, நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்கின்றாய். மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த வாக்கினை முழுவதுமாக கேள். உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகின்றேன். நீ என்னை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய். உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். உனக்கான பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகின்றது. உன் வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கப் போகின்றீர்கள். உன் வீட்டில் உன்னுடைய செல்வாக்கு அதிகரிக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் ஒன்றும் நடக்க இருக்கின்றது. அத்தோடு உனக்கு மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கப் போகின்றது. அது என்ன என்று சொல்லுகிறேன், ஒரு முறை பொறுமையாக கேள். உன்னுடைய வருமானத்தை அதிகரிக்கச் செய்ய புதிதாக ஒரு வேலையோ அல்லது நீ பார்க்கும் வேலையில் உனக்கு பதவி உயர்வோ கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய தொழில் சார்ந்த எண்ணங்களோ உனக்கு மேம்பட போகின்றது. சக ஊழியர்கள் உனக்கு ஆதரவாக இருக்கப் போகின்றார்கள். உன்னுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த நேரமானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரமாக இருக்கப் போகின்றது. இன்றிலிருந்து உனக்கு வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடித்தான் வரப்போகிறது. உன்னுடைய மனம் தெளிவடையும். உனக்கு மனதளவில் நெருக்கடி கொடுத்தவர்கள் எல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். என் தங்க பிள்ளையே, உறவினர்கள் மத்தியில் உனக்கு உன்னுடைய செல்வாக்கு அதிகரித்துவிடும். இந்த சமுதாயத்தில் உனக்கான அந்தஸ்தும் உயர்ந்துவிடும். யாரெல்லாம் உன்னை சீண்டி பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக மாறப்போகின்றது. உன்னுடைய உடல்நிலை மேலும் முன்னேற்றம் அடையும். என் தங்கப்பிள்ளையே, நீ எல்லா பிணிகளிலிருந்தும் குணமாக போகின்றாய். உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் சூரிய ஒளியில் பட்ட பனித்துளி போல காணாமல் சென்றுவிடும். வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து உனக்கு வரக்கூடிய தாமதங்கள் எல்லாம் நீங்கிவிடும். சட்டென்று பணவரவு உனக்கு அதிகரிக்கும். உனக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் தானாக வந்து சேரும். உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வைக்கக்கூடிய நேரம் காலமும் இப்போது நெருங்கி வந்து விட்டது. நீ எங்கு சென்றாலும் உன்னை தேடி வந்து உதவி செய்ய உனக்கு பல பேர் காத்திருப்பார்கள். உன்னை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே உனக்கு நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் உனக்கான வழிகாட்டுதலையும் கொடுப்பார்கள். என் தங்க பிள்ளையே, இன்றிலிருந்தே நீ நல்ல விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவாய். உன்னால் சில குடும்பங்கள் வாழவும் போகின்றது. சிலருக்கு நீ தெய்வம் போலத்தான் காட்சியளிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய உதவியானது அவர்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக உன் மீது அவர்கள் அதிகப்படியான அன்பை காட்டுவார்கள். உன் மீது அன்பு மலையை தூவப் போகின்றார்கள். சொந்த பந்தங்கள் அனைவரும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். இதற்கு முன் வீணாக உன் மீது பழி போட்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் மனதை நோகடித்தவர்கள் எல்லாம் இப்போது அவர்களாகவே மனம் வருந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னுடைய அன்பை பெற வேண்டும் என்று ஏங்கி காத்து நிற்பார்கள். உனக்காக இந்த உலகமே காத்திருக்கப் போகின்றது. யாரை நம்பியும் யாரும் இல்லை என்ற நிலைமை மாறப்போகிறது. நீ இல்லாமல் அவர்கள் இல்லை என்ற செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய். சில நேரங்களில் நீ நிம்மதி இழந்து இருந்தாய். உன்னை தேடி இப்போது அந்த நிம்மதியானது வந்துவிட்டது. உன் மனமானது ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்து விடுவாய். உன்னுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் சென்றுவிடும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு விடியலும் உனக்காக ஏதாவது ஒன்றை செய்ய காத்திருக்கும். உன்னுடைய வாராகியானவள் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து முடித்து உன்னை வெற்றி பெற செய்வேன். உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் இருப்பார்கள். உன் மீது நன்றி உணவை
காட்டுவார்கள். நன்றியை மறக்காமல் உன் மீது அன்பு காட்டுவார்கள். உனக்கு நெருக்கடி கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். இத்தனை நாட்களாக என்னிடம் வேண்டுதல் வைத்திருந்தாய் அல்லவா? உன்னுடைய வாராகி தாயானவள் அத்தனை வேண்டுதல்களையும் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் கைகூடி வரப்போகின்றது. என் முன்பாக அமைதியாக உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றாய். உன் வாராகியானவள் நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். உன் மீது உள்ள சுமைகள் எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கவனம் செலுத்தி சென்று கொண்டே இரு. உனக்கு வந்த பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். மன வருத்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் சென்றுவிடும். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நல்லது மட்டுமே எனக்கு நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய். நிச்சயமாக இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது. நீ அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து உனக்கு விடுதலையை உன் வாராகி தாயானவள் கொடுத்து விட்டேன். இனிமேல் நீ இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகின்றாய். மோசமான பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இப்போது உனக்கு முடிந்து விட்டது. இனி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும். யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துன்பம் கொடுக்கக்கூடாது, நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வருவதற்கு உன் வாராகி தாயானவள் விட்டு விடுவேனா? என் தங்க பிள்ளையே, ஒரு காலம் இனிமேல் அது நடக்காது. நீ என்னுடைய குழந்தை. என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் பரிபூரணமாக அள்ளி கொடுத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் தொட்ட அனைத்திலும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். பல வழிகளிலும் பணம் வந்து உன் பையை நிரப்பும். நீ மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலமும் நேரமும் இப்போது வந்துவிட்டது. என்னை நம்பி தைரியமாக இரு. நல்லது தானாக நடக்கும். உன் வீட்டிலும் மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கும். உன்னுடைய குழந்தைகள் கூட நீ சொல்லுவதை கேட்டு நல்ல வழியில் நடக்கப் போகின்றார்கள். அதற்கான சூழ்நிலையெல்லாம் இப்போது உன் வாராகி தாயானவள் உருவாக்கி வைத்து விட்டேன். உன்னுடைய பெயரானது இந்த உலகத்தில் நிலைத்திருக்கும்படி பல நன்மைகளை நீ செய்ய இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, இத்தனை வயதானாலும் உன்னை நன்றாக கவனித்து கொள்ள உன்னுடைய வாராகி தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உனக்கு எந்தவித சிரமமும் இன்றி கண்டிப்பாக உன்னை அவர்கள் நிச்சயமாக பார்த்து கொள்ளுவார்கள். யாருக்கும் கிடைக்காத 16 செல்வங்களும் உனக்கும் உன்னுடைய சந்ததிகளுக்கும் என்றென்றும் கிடைத்து கொண்டிருக்கும் வாய்ப்பானது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ செய்த புண்ணியத்தின் பலன் உன்னுடைய பல தலைமுறைகளுக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ வாங்கிய அத்தனை கடன்களையும் திருப்பி செலுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். நீ இழந்த நகையாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, மீண்டும் அது உன்னிடமே திரும்ப கிடைக்கப் போகின்றது. உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒருபோதும் இருக்க வேண்டாம். என் தங்கப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. உன் தொழில் முறையில் இருந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் உனக்கு இப்போது சாதகமாகத்தான் மாறப்போகின்றது. தொழிலில் உன்னிடம் சவால் விட்டவர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாமல் தோற்று ஓடப் போகின்றார்கள். உன்னை அவமரியாதையாக நடத்தியவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறப் போகின்றாய். உன்னிடம் உள்ள நேர்மையான எண்ணங்கள் உன்னை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றது. உன்னுடைய மனதில் என்றும் உற்சாகம் குறையாமல் எல்லோரிடமும் நீ அன்பாக இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் குறைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது மற்றவர்களுக்கும் பிடிக்காது என்று சொல்ல முடியாது அல்லவா? அதனால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து விடு. உனக்கு கோபம் என்ற ஒரு விஷயமானது பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று உனக்கு தெரியும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ கோபத்தை கைவிட்டுவிடு. உன் மனதிற்குள் வலிமையை கொண்டு வர வேண்டும். கோபம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்காது என்பதை நீ புரிந்து கொள். உன்னை நம்பி வந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடு. அவர்களுடைய துன்பங்கள் விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளை எல்லாம் செய்து கொடு. இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. வாழ்க்கையின் முற்பகுதியில் எவ்வளவு கஷ்டத்தை நீ உணர்ந்தாயோ அவையெல்லாம் அனுபவமாக மாறி இப்போது உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அனுபவத்தின் பலனாக இனிமேல் நீ மகிழ்ச்சியை
அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையானது நீ ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக இருக்கும். உன்னுடைய வாராகி தாயானவள் உன்னை நான் வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன். இதை நீ மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் நல்ல ஒரு முடிவை நான் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன். இது நீ எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் அல்ல. உன்னுடைய வாராகியானவள் நான் எடுக்கும் முடிவுகள் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ பழகி கொள்ள வேண்டும். எதுவுமே இங்கே நிரந்தரமில்லை என்பதையும் நீ உன் மனதில் வைத்துக்கொள். சில காலம் எல்லாமே மாறிவிடும். இதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாராகி தாயானவள் கொடுப்பதை சரியான காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். மௌனமாக தன்னம்பிக்கையோடு நீ எதையும் செய்ய ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையானது எப்போதும் ஆனந்தமாக இருக்கும். எப்போதும் பல பிரச்சனைகள் உனக்கு வராமல் காக்கும். இதை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கு தேவையான இடங்களில் எப்போதும் நீ அமைதியாக இரு. உன்னுடைய வார்த்தைகளுக்கு எங்கு மரியாதை இல்லையோ அங்கு அமைதியாக இருந்து அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிடு. உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் நேரமானது வந்து சேரும். அப்போது அவர்கள் அமைதியாக உன்னுடைய வார்த்தையை கேட்பார்கள். உனக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அவர்களுக்கான தண்டனை உன் கையாலேயே கிடைக்கப் போகின்றது. இதனை முழுமையாக நம்பி நீ கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கத்தான் போகின்றது. நல்ல நேரத்தில் இந்த பதிவை நீ கேட்டிருக்கின்றாய். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. என் தங்க பிள்ளையே, நீ வாராகியின் குழந்தையல்லவா? நீ புண்ணியம் செய்திருக்கின்றாய். மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழப் போகின்றீர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள். எல்லோருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடுவதில்லை. ஆனால் இந்த நேரம் உனக்கு நல்ல நேரமாக அமைந்திருக்கின்றது. நீ எடுக்கும் எல்லா முடிவுகளும் உனக்கு வெற்றியை வசமாக்கி உன்னுடைய வாராகி தாயானவள் கொடுக்க போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகியினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகின்றாய். உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும்.